ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் யுபிஎஸ்சி எனப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதுகின்றனர். டெல்லி, ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு பெருநகரங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து படித்த பிறகும் ஐஏஎஸ் அதிகாரியாவது எளிதான காரியம் இல்ல. ஆனா மொத்தமே 75 வீடுகள் கொண்ட ஒரு சிறிய கிராமம் 51 ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியுள்ளது. அது எங்கே இருக்கு தெரியுமா? இந்த ஊர்தான் இந்தியாவின் அதிகாரிகளின் கிராமம் அல்லது ஐஏஎஸ் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிறிய கிராமம் நாடு முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்த சாதனை. வெறும் 75 வீடுகள், ஆனா 51க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள். உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதோபட்டி என்ற கிராமம்தான் அது. இந்த கிராமத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் எந்த தெருவுக்கு சென்றாலும் ஒரு ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும் ஒரு அதிகாரியை நிச்சயம் சந்திப்பீர்கள். 75 குடும்பங்கள் கொண்ட இந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அதிகாரி இருக்கிறார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். வினய்குமார் சிங், சத்ரபால் சிங், அஜய்குமார் சிங், சசிகாந்த் சிங். இந்த 4வரும் உயர் பதவிகளில் நாட்டை சேவித்தவர்கள். வினய்குமார் சிங் பீகாரின் தலைமைச் செயலாளராக ஓய்வு பெற்றார். அவரின் சேவை அந்த கிராம இளைஞர்களை ஒருவருக்கு பின் ஒருவர் குடிமைப் பணிகளில் சேர தூண்டியது. இந்த சாதனை இன்று தொடங்கியதில்லை. 1914இல் பிரிட்டிஷ் கால சிவில் சர்வீஸில் சேர்ந்த முஸ்தபா ஹுசேன், அதற்கு பிறகு 1952இல் இந்து பிரகாஷ் சிங் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக தேர்வு. அங்கிருந்து தொடங்கிய பயணம் இன்று வரை நிற்கவில்லை. 2002இல் அமிதாப் சிங் 298வது ரேங்க் பெற்று இந்த கிராமத்தின் புகழை மேலும் உயர்த்தினார். பெருநகர இளைஞர்கள் பயிற்சி மையங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கும் நேரத்தில் மாதோபட்டி இளைஞர்கள் வித்தியாசமானவர்கள். இங்கே பெரிய நூலகங்களோ குளிரூட்டப்பட்ட பயிற்சி மையங்களோ இல்லை. ஆனா மூத்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல் மற்றும் கல்விச் சூழல், இதுதான் இந்த கிராமத்தின் மிகப்பெரிய பலம். இந்த 51 ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் இல்ல. இந்த கிராம இளைஞர்கள் இஸ்ரோ, பாபா அணு ஆராய்ச்சி மையம், உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகளிலும் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். ஒரு கிராமம், ஒரு சூழல், ஒரு முன்மாதிரி, அதுவே ஒரு தலைமுறையை மாத்த முடியும். மாதோபட்டி ஒரு கிராமம் மட்டும் இல்ல, ஒரு ஊக்கமூட்டும் சக்தி. நீங்க இருக்கும் இடம் முக்கியம் இல்ல, நீங்க நினைக்கிற உயரம்தான் முக்கியம். இன்று தொடங்குங்க. நாளை உங்க ஸ்டோரி தான் இன்ஸ்பிரேஷன் ஆகும்.